with Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா பார்க்கலாம். ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பாக்கெட் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாறு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் 65க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம காளானை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் 65க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோள மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த எலுமிச்சம் பழத்தோட சாறை சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை நல்லா கெட்டியாக கலக்கிக்கோங்க. ஒரு பஜ்ஜி மாவு பதத்தில் கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவு கெட்டியாக இருக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளானெல்லாம் அந்த மாவில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ பரட்டின காளானை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு வடை சட்டியில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானை ஒவ்வொன்றா இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக போடுறப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த காளான் பொரியறப்பே நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அதிலே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆனதும் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் 65 சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.